Hey guys, welcome and welcome back to my channel. இன்னைக்கு பிரைட்ஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். 30 days brides challengeல இன்னைக்கு இரண்டாவது நாள் and இது கூடவே ஒரு ஹெல்தியான டேஸ்டி ஃப்ரூட் சாலடும் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக்ல நான் 3 இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துர்க்க இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா மைசூர் பருப்பு. இது நம்ம ஸ்கின்னை நல்லாவே வந்து பாலிஷ் பண்ணும். இந்த மைசூர் பருப்பு நம்ம ஸ்கின்ல ஏற்படுற பிம்பிள்ஸ், சுருக்கம் அண்ட் அழுக்கு இது எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஃபேஸில் உள்ள டெட் ஸ்கின்னை கிளியர் பண்ணி ஸ்கின் போஸில் உள்ள அழுக்கையும் வெளியில் எடுத்து ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவதாக நான் எடுத்துருக்கிறது மஞ்சள் முகத்தில் உள்ள தழும்பு, கரும்புள்ளி, கருந்திட்டு இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக மறைய வைக்கும். முகத்தில் உள்ள பிம்பிள் அண்ட் ஆக்னி இது எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ரோஸ் பெட்டல் எடுத்திருக்கேன். ரோஸ் பெட்டல் ஒரு நேச்சுரல் ஹர்ப். சில பேருக்கு ஸ்கின்ல உள்ள தோல் ரொம்ப வயசான மாதிரி சுருக்கமாக இருக்கும். அண்ட் பிம்பிள், ஆக்னி இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட். மைசூர் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ரோஸ் பெட்டல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு அரிசி கஞ்சி தண்ணியும் ஆட் பண்ணி இந்த பேக்கை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த பேக்கை எடுத்து நான் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக், பேக் நெக்லேயும் அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்கின்னை ஈவன் டோன் ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது சீக்கிரமாகவே உங்கள் ஃபேஸ் டல்னஸை ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணி முடித்ததும் இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உங்கள் ஸ்கின்னில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் அப்புறம் ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிரைட்டாக அண்ட் சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்க ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஆப்பிள், வாட்டர்மெலன் அண்ட் பனானா. என்கிட்ட என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து சாலட் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் ஆப்பிள், ஆரஞ்சு தோலை வந்து உரித்து எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்சு தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த ஆரஞ்சு தோலை வச்சு தான் வந்து நான் நாளைக்கு ஒரு ரெசிபியை வந்து பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கான வீடியோவை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த பழத்தை வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இது கூடவே வாட்டர்மெலன் அண்ட் பனானாவும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நாம் எடுத்துருக்க எல்லா ஃப்ரூட்டையும் வந்து ஆட் பண்ணி நான் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து இது கூட வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் வந்து ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். நான் எடுத்துருக்க ஃப்ரூட் நம்ம ஹெல்த்துக்கும் சரி, ஸ்கின், ஹேருக்கும் சரி நிறைய பெனிஃபிட் வந்து கொடுக்கக்கூடியது. ஆரஞ்சு விட்டமின் சி சத்து உள்ளது. இதில் வந்து உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் Day 3 ரெசிபியுடன் உங்களை வந்து நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய் பாய்.